இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வண்டிக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்து டைமே போகவே மாட்டேங்குது கைஸ். ஸோ மரண போராக இருக்குது கைஸ். சத்தியமாக டென்ஷனாக இருக்குது. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். இன்றைக்கி நம்ம வந்து இந்த நாள் ஃபுல்லாக நம்ம வந்து காருக்குள்ளேயே தான் இருக்க போகிறோம். பண்ணலாமேன்ட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம சீக்கிரமாக காருக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வண்டிக்குள்ளே தான் இருக்க போகிறோம். சேலஞ்சுன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 சம்திங் ஆகுது. 9:15 ஆகுது. ஸோ நான் 8 மணிக்கே வரலான்னு பிளான் பண்ணேன். ஸோ 8 to 8 இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ சீக்கிரம் வர முடியல. ஸோ 9:00 வந்திருக்கேன். ஸோ 9:00லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நான் வந்து வண்டிக்குள்ளேயே தான் இருக்க போகிறேன். சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்குள்ளே ஏறியே ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜன்னல்லாம் கொஞ்சம் திறந்து விட்டுக்கலாம். ஸோ மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. மழை. ஸோ 8 மணி வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேனே தெரில கைஸ். செம்ம போராக இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குற உங்களுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 1 ஹவருக்கு நான் வீடியோ இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது இல்லையா, டியூரேஷன் ரொம்ப பெருசாயிரும். ஸோ அதனால் நான் ஒரு 1 ஹவர் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வெளியெலாம் போக மாட்டேன். 1 hour later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ 1 மணி நேரத்தில் எனக்கு செம போரிங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அப்படி போகிறவங்க வரவங்கலாம் வந்து பார்த்துட்டு யார் இவங்க வண்டிக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அது பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வேறு இன்னொரு வண்டி நிற்கிது. நம்ம ஒரு வண்டி நிற்கிதா. ஸோ திருடங்கிட்ட வந்துட்டாங்களான்னு நினச்சிக்கிது போகிறாங்க. அது வேறு பயமாக இருக்குது. சரி, ஓகே, கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு வண்டியில் ஏறல. ஏன்னா பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிதில்ல, அதனால் ஸோ பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டயர் கீரை திருடி போயிட்டேன்னா அதுக்காக தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வயசு, இப்போ 1 மணி நேரம் ஆகிடுத்து. இனி எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 8-9 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 9 மணி நேரம் நம்ம இங்கே தான் இருந்தோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ முன்னாடி கால் மடிக்கு உட்கார முடியல. ஸோ நான் பின்னாடி வந்துட்டு காலில் நீட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். முடிஞ்சா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஸோ இருக்க வேண்டியதான் கைஸ். வெளியே மழை தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மழை
தூறி கொண்டிருக்கிறது. வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கள், கண்ணாடியிலலாம் அந்த இப்படி ஆயிடுச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு நான் உள்ளே வந்து. ஸோ சும்மா அப்படியே பின்னாடி படுத்துட்டு அப்புறம் பாட்டு கேட்டு அதே மூவிஸ் பார்த்துட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்து டைமே போகவே மாட்டேங்குது கைஸ். செம்ம போராக இருக்குது. ஸோ 11:30 ஆயிடுச்சு. சரி ஓகே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30. இன்னும் 7 மணி நேரம் என்னமோ இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்ச நேரம் அப்படியே பாட்டு கேட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா வெயிலுக்கு ஹீட் ஆகி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எந்திரிச்சு பார்த்தா டைம் அப்பயும் பார்த்தா 1 hour தான் கைஸ் இருக்குது. இப்போ தான் 12:30 ஆகிருக்கு. ஸோ இன்னும் 6-7 மணி நேரம் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 7 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். ஸோ ரெட் அலர்ட்டு அந்த அலர்ட்டு நானுங்க பார்த்தா வெயில் அடித்து கொளுத்திட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெயில் அடிக்கிறது என்னன்னு தெரியல கைஸ். சரி பார்ப்போம். ஸோ மரண போராக இருக்குது கைஸ். சத்தியமாக டென்ஷனாக இருக்குது. டைமே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சூப்பராக ஒரு தூக்கம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா மழை, பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. 6:45 ஆயிடுச்சு. ஸோ 7-7:30 தான் அந்த மாதிரி தான் இருட்டும். அதனால் நம்ம பிரச்சனை கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம்.